உலகமெங்கும் இருக்கும் எனது அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பித்ருக்காரகன் ஆத்மாக்காரகன் அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. நிறைய பேர் கேட்குறாங்க, சூரிய பகவானுக்கு பேச்சியே கிடையாது, சூரிய பகவான் ஒரே இடத்துல தானே இருக்கார். கண்டிப்பா அவர் ஒரே இடத்துல தான் இருக்கார். ஆனா நம்ம எங்க இருக்கோம்? நம்ம பூலோகத்தில் இருக்கோம், பூமியில இருக்கோம். இந்த பூமியில அந்த நவ கிரகங்களோட அந்த ஆதிக்கம் அப்படியே கதிர்வீச்சுகள் மூலமா வருது. அப்ப இந்த பூமி தன்னைத்தானே நீள்வட்ட பாதையில சுத்தின்னு இருக்கு. இது சயின்ஸ் உங்களுக்கே தெரியும், அத்தனை பேருக்கும் தெரியும். அப்ப இந்த நீள்வட்ட பாதையில இந்த பூமி தன்னைத்தானே சுத்தும் போது அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சூரிய பகவானின் கதிர்வீச்சுக்கள் எப்படி எப்படி ஒரு இடத்துல விழுதுங்கிறத தான் இப்ப நம்ம 12 ராசி மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு பயிற்சியா சொல்லிட்டு இருக்கோம். அப்ப இந்த சூரிய பகவான் இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு கடக ராசியில தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டு இருக்கார். இப்போ எங்க வரப்போறாரு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கு வரப்போறார். ஆவணி மாதம், ஆவணி பிறந்தது புண்ணிய சதுர்த்தி. ஆவணி மாதம் என்ன, பிள்ளையார் சதுர்த்தி வரும். அதுதான் பிள்ளையார் எப்பவுமே ஆளுமை, சிம்ம லக்னம். அப்ப இந்த சூரிய பகவான் ஆத்மகாரகன் 17/8/2025 முதல் 16/9/2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 31 நாட்கள் அவர் சிம்ம ராசியில சஞ்சாரம் பண்ண போறார். 17/8/2025 முதல் 30/8/2025 வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திர சாதத்திலையும், 31/8/2025 முதல் 12/9/2025 வரைக்கும் சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திர காலிலையும், 13/9/2025 முதல் 16/9/2025 வரைக்கும் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர காலிலையும் சஞ்சாரம் பண்ண போறார். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த சிம்ம ராசியில தான் கேது உட்கார்ந்துட்டு இருக்கார். ஸோ கேதுவோடு சூரியன் சேர்றார். 2 பேரும் பகை கிரகங்கள். ஆனால் 2 பேரும் சேர்றதுனால நிறைய உலகத்தில் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகும். உலகத்தில் போர்கள் வரத்துக்கு வாய்ப்பு, அனாவசியமான பிரச்சனைகள், பொருளாதார பின்னடைவு, இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில் 7/9/2025, 8/9/2025, 9/9/2025 இந்த 3 நாளும் கேதுவும் சூரியனும் ஒரே நட்சத்திர சாரத்தில் டிராவல் பண்ணுறாங்க. இந்த காலகட்டம் கொஞ்சம் கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உலக அளவிலும் சரி, இந்திய அளவிலும் சரி, தமிழக அளவிலும் சரி, எந்த இதுலேயுமே கொஞ்சம் ஒரு டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 நாளும் கவனம் இருக்கிறது நல்லது. இப்போ இந்த 31 நாட்களும் சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனது அன்பான மகர ராசி நேயர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி. இந்த சூரிய பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதி. அதுக்கு தான் எப்போவுமே சூரிய பகவான் பயிற்சியும் போது உங்களுக்கு சொல்லுவேன், கவனிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக சூரிய வழிபாடு நீங்கள் பண்ணணும். ஏன் அப்படின்னா அஷ்டமாதிபதி. அஷ்டமாதிபதி அப்படின்னாலே மறைந்து சில நன்மைகளை கொடுக்கக்கூடியவர். அப்போ நம்ம கவனமாக அந்த வழிபாட்டை மேற்கொள்றதுனாலே நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த அஷ்டமாதிபதி இதுவரைக்கும் எங்க இருந்தான்னா களத்திர ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் இடத்துல இருந்தார். 7ஆம் இடம் அப்படிங்கும்போதே வாழ்க்கை துணை மூலமாக சில குழப்பங்கள், வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள், நண்பர்களின் மூலமாக சில பிரச்சனைகள், தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் மூலமாக சில குழப்பங்கள், உத்தியோகத்தில் சக நண்பர்களின் மூலமாக சில சண்டை சச்சரவுகள், குடும்பத்தில் சில குழப்பங்கள், எல்லாத்தையும் சமாளிச்சிங்க. முக்கியமாக உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் பிரச்சனை இருந்திருக்கு, அதையும் சமாளிக்கிறீங்க. அந்த வகையில் 7ஆம் வீட்டை விட்டு விலகிய இந்த சூரிய பகவான் இப்போ எங்கே வர்றாருன்னா, அஷ்டம ராசிக்கு ஆட்சி அமைத்து கேதுவுடன் இணைகிறார். இந்த மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அஷ்டம ராசி அப்படின்னாலே 8ஆம் இடம் அப்படின்னாலே மறைவு ஸ்தானம். அந்த மறைவு ஸ்தானத்தில் கேதுவுடன் சூரிய பகவான் இணைகிறார். அதனால் பிரச்சனைகள் அதிகமாகலாம். உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும், நீங்கள் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் நிதானமான சூதனமான போக்கை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். கவனம், அப்படியே பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களே உங்களை டென்ஷன் பண்ணுவாங்க.
சில வேலைகள் அவங்க ஒழுங்காக இது பண்ண மாட்டாங்க. அவங்கக்கிட்டலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சக நண்பர்கள் இவங்கள்ட்டெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. முக்கியமாக உடல் ஆரோக்கியம், சரியா? ஏன்னா அஷ்டமஸ்தானம் அப்படின்னாலே உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக குழப்பங்கள் வரும், டென்ஷன் வரும். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக எடுத்துக்கிறது நல்லது. 17/8/2025 முதல் 30/8/2025 கேதுவின் மகம் நட்சத்திரக்காலில் வரும்போது கண்டிப்பாக இந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் மூலமாக உங்களுக்கு சில குழப்பங்கள் வரும், டென்ஷன் வரும். எடுக்கிற காரியங்கள் ஒரு டென்ஷன், அவங்க மூலமாக ஒரு பிரச்சனைகள், இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லது எல்லா விஷயத்துலையும், சரியா? அதுமாரி இந்த வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குறத பற்றி கவலை இல்லை. ஆனால் கரெக்டாக வில்லங்கம் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கணும், சரியா? அதுமாரி இந்த ரிப்போர்ட், அட்வொகேட் ரிப்போர்ட் அது இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 31/8/2025 முதல் 12/9/2025 வரைக்கும் 5/10 அதிபதி சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திர காலம் வரும்போது குழந்தைகளின் மூலமாக சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். என்றாலும் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. அதுமாரி குழந்தைகளை உங்களோட மேற்பார்வையில் வச்சுக்கிறது நல்லது. இந்த நேரத்தில் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆன்மீக பயணங்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த நவகிரக தரிசனம், காசி ராமேஸ்வரம் போயிட்டு வர்றது, இந்த மாதிரிலாம் ஒரு விசேஷமான இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வெற்றி. அதேமாரி இந்த குழந்தைகளின் மூலமாக சில குழப்பங்கள் இருக்கலாங்கன்னீங்களே, அப்போ அந்த குழந்தைகளை நீங்கள் எப்படி அந்த சுச்சுவேஷனில் அவங்களை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். அவங்களுக்கு என்ன ஒரு செஞ்சு கொடுத்தா ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெளிவாக எடுத்துக்கணும். இந்த நேரத்தில் உத்தியோகத்துக்காக சில முக்கியமான சில வேலைகளெல்லாம் செய்வீங்க. அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்துலையும் அப்படி தான், இப்படி பண்ணினா தான் நமக்கு வெற்றி அப்படிங்கிறது திட்டம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறனால கண்டிப்பாக வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள், விலை உயர்ந்த பொருட்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. 13/9/2025 முதல் 16/9/2025 வரைக்கும் அஷ்டமாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர காலில் வரும்போது கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இந்த 4 நாள். ஏன் அப்படின்னா டென்ஷன் அதிகமாகும். ஏன்னா அஷ்டமாதிபதி அவரோட நட்சத்திர காலத்தில் அஷ்டமாதிபதி அஷ்டம ராசிலேயே வரார். அதனால் கவனமாக இருக்கணும். எல்லாமே அஷ்டமம், அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. 7/9/2025, 8/9/2025, 9/9/2025 இந்த 3 நாளும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. எல்லா விஷயத்துலையும் முக்கியமாக வாகன பயணங்கள், உடல் ஆரோக்கியம், பேசுகிற வார்த்தைகள், இந்த 3லேயும் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன் அப்படின்னா சூரிய பகவான் கேது பகவான் ஒரே நட்சத்திர சாரத்தில் ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் உலகமே கொஞ்சம் டென்ஷனில் இருக்கும்போது உங்களுக்கும் கண்டிப்பாக டென்ஷன் வரும். அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். நான் முதல்ல சொன்னேன் சூரிய வழிபாடு பண்ணுங்கன்னு. இப்போ என்ன பண்ணணும்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6லேருந்து 7 சூரிய குறையில் ஆத்மகாரகன் பித்ருக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானிற்கு நெய் தீபம் போட்டுட்டு வாங்கோ. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே அஷ்டமாதிபதி அஷ்டம ராசியில் அமர்ந்து கேதுவுடன் இணைந்தாலும் சில அற்புதமான ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.